வாங்க ஃப்ரெண்ட், ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும். வெள்ளியோட விலையில் பெரிய மாற்றம் இல்லாமல் தான் தங்கத்தோட விலை அதிரடியான ஏற்றத்தை கண்டது மட்டும் இல்லாமல் மேலும் இன்று மதிய நேரத்திலையும் ஒரு பெரிய ஏற்றத்தை காண வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏற்கனவே நம்ம வாங்க முடியாத விலையில் இருக்க தங்கத்தோட விலை மேலும் எந்த அளவுக்கு தான் உயரும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும். அதே போல் தங்கத்தை எந்த வகையெல்லாம் முதலீடு செய்யலாம் குறைவான விலையில் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ முடிவில் பார்க்கலாம். இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. வெள்ளி விலை 1 கிராம் 125 ரூபாய் 90 பைசாவும், 1 கிலோ 1,25,900 ரூபாயா. இன்னைக்கு வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் 100 ரூபாய் சரிவில் காணப்படுது. வெள்ளியோட விலையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு அளவை தாண்டி உயர்ந்த காரணத்தால் மேலும் இந்த வாரத்தை பொறுத்தவரை நம்மளுக்கு 1,25,000 1,20,000 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் இருக்க. அதே சூழலில் 24 தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் 1 கிராம் 10,016 ரூபாயாக காணப்படுது. தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மீண்டும் சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. 8 கிராம் 80,128 ரூபாய் அப்படிங்கிற உச்சத்தில் தொடர்ந்து நீடிக்கிற வேலையில் அரை பவுனோட விலை 40,064 ரூபாயாக காணப்படுது. இந்த வாரத்தில் இதுவரை 96 ரூபாய் ஏற்றம் கண்டு காணப்படுறது. மேலும் ஏற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,500, சரிவுன்னு பார்க்குறப்போ 3,000 வரைக்கும் இது மேற்கொண்டு இந்த வாரத்தில் ஏற்றம் சரிவு அப்படின்னு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கவில்லை. உலக சந்தையில் தங்கத்தோட விலை மீண்டும் நம்மளுக்கு $50 ஒரு அவுன்ஸுக்கு உயர்ந்து காணப்படுது. இதன் காரணமாக தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இன்று மதிய நிலவரத்தில் ஒரு பெரிய ஏற்றத்தை பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஏற்றத்தின் காரணமாக மீண்டும் ஒரு உச்சத்தை தொடுமா அப்படிங்கிறதா இப்போ ஒரு பெரிய கேள்வியாக காணப்படுறவில்லை. 22 தங்கம் 1 கிராம் 9,181 ரூபாவாக இருக்குது. தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. 8 கிராம் 73,488 காணப்படுறவில்லை. அரை பவுனோட விலை 36,724 காணப்படுது. 88 ரூபாய் விலை ஏற்றத்தில் காணப்படுது. இது மேற்கொண்டு இந்த வாரத்தில் ஏற்றம் சரிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கவில்லை. 8 கிராமோட விலையில் ஏற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,300, சரிவுன்னு பார்க்குறப்போ 2,500 இல்லை 600 அதிகபட்சமாக சரிகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாகவே இருக்குது. அதே போல் இப்போ தங்கத்தோட விலை செய்கூலி சேதாரமெல்லாம் சேர்த்தா 80,000 கடந்து காணப்படவில்லை. நீங்கள் தங்கமை குறைவான விலையில் வாங்கணும், இல்லை கம்மியான தங்கம் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் பண்ணிங்கன்னா ETF வாங்க முடியும். ETF பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அது பங்குச்சந்தை போல தான். அதில் நீங்கள் 80 ரூபாயிலேருந்து தங்கத்தை வாங்க முடியும். அதில் ஒரு யூனிட்டுங்கிறது நம்மளுக்கு 1 கிராம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் இப்போ நம்மளுக்கு தங்கம் விலை ஏற்றம் சரிவு இருக்குது இல்லையா, அது மாதிரி அங்கேயும் ஏற்றம் சரிவு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ETF நிறைய கம்பெனிகள் இருக்காங்க. அவங்க தான் நம்ம முதலீடு செய்யறதுக்கு உபயோகமாக இருக்காங்க. ஆனால் இந்த ETF நீங்கள் முதலீடு செய்யும் போது அங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வரி இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா கமிஷன் சார்ஜஸும் கொஞ்சம் இருக்கும். அது இருக்க தான் செய்யும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் 80 ரூபாயிலேருந்து அங்கே குறைவான விலையிலேருந்து முதலீடு செய்ய முடியும்.